ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மினி விலாக். மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருக்கும்போது மாறன் அவன் பாட்டுக்கு பசல்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருந்தான். இப்படி தான் டெய்லி குக்கிங்லாம் மேனேஜ் பண்ணுவேன். குக்கிங் பண்ணுற டைமில் குட்டீஸ் இந்த மாதிரி பசல்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது டாய்ஸை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள், பிரெட் டோஸ்ட் வித் பீனட் பட்டர் தான். லஞ்சுக்கு அவரைக்காய் போட்டு சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் ரெண்டுமே குட்டீஸ்க்கு மட்டும் காரம் போடுறதுக்கு முன்னாடி தனியாக எடுத்து வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் கூட இந்த குட்டீஸ் இருக்கும்போதே கடகடன் ஏதாச்சும் செஞ்சு முடிச்சிருவேன். ஆனால் லஞ்ச் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குட்டீஸையும் பார்த்துட்டு எனக்கு லஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மோஸ்ட்லி அதனாலேயே ஏதாச்சும் ஒரு குழம்பு ஒரு கூட்டு அந்த மாதிரி வச்சிருவேன். நானும் முந்தின நாள் நம்ம காயை கட் பண்ணி வச்சோம்னா டைம் சேவ் ஆகும்னு நினைப்பேன். பட் இதுவரை அதை ட்ரை பண்ணதே இல்லை. ரீசன்ட் டேஸாக தான் அந்த மாதிரியே நம்ம ட்ரை பண்ணிடலாமா, அப்போ நமக்கு காலையில் கொஞ்சம் நிறைய டைம் சேவ் ஆகுமேன்னு தோணுது. நீங்கள் எப்படி முந்தின நாளே காய் கட் பண்ணி வச்சிருவீங்களா, இல்லைனா குக் பண்ணுற சமயம் தான் கட் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு குழம்பு ஒரு கூட்டு பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுதுன்னு சீன் போடுறேன்னு நினைக்காதீங்க. நிஜமாவே அதை பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே மித்ராவோட ஹைட்டுக்கு ஆக்சசிபிள். காய் கட் பண்ணுறப்ப கையை நீட்டுறது, தட்டி விடுறது, காயை எடுக்கிறது, இல்லைனா கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விடுறது, இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. உங்கள் குட்டீஸும் இந்த மாதிரி ஏதாவது சேட்டை பண்ணுறாங்களா, இல்லை இதை விட பயங்கரமாக பண்ணுறாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் பேட்ச் நட்ஸ் பவுடர் இன்றைக்கி தான் ரெடி பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராம் இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். மீட் யூ இன் another video. டாடா.